ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஒரு பிரபன்ன ஸ்ரீவைஷ்ணவன் தினந்தோறும் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே உடம்பை துடைத்து கொண்டு குளித்துவிட்டு வெளியே வருதல், தீர்த்தமாடிய பிறகு வெளியே வந்து உடம்பை துடைத்து கொண்டு அப்போ அனுசந்திக்க வேண்டிய ஸ்லோகங்களை எல்லாம் சென்ற பகுதியிலே பார்த்திருந்தோம். இனி அதற்கு பிறகு வஸ்திரங்களை எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்கிற கிரமம் கூறப்படுகிறது. பொதுவாக வஸ்திரம் அப்படின்னாலே வேஷ்டி தான். இப்போ அந்த காலத்திலே ஒரு புருஷர் கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் வஸ்திரம்தான் தரித்து கொள்வார்கள். அதுவும் பஞ்சகச்சம் தரித்து கொள்ள வேண்டும். அதுவும் அந்த பஞ்சகச்சமானது இந்த அளவிலே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் சாஸ்திரங்களிலே கூறப்பட்டு இருக்கிறது. இந்த வஸ்திரத்தினுடைய அளவை பற்றி ஸ்மிருதி சங்கிரகம் அது என்ன கூறுகிறதுன்னா, தசஹஸ்தாயதம் வஸ்திரம் பஞ்சதாலம் சுவிஸ்திருதம் ததோத்தரீயம் ஷட்ஹஸ்தம் தாரயேத் ஸ்வேதம் அம்பரம். இப்போ வெள்ளை வஸ்திரம்தான் தரிக்க வேண்டும். வெள்ளை வஸ்திரத்தை தவிர வேறு எந்த ஒரு நிறத்திலும் வஸ்திரத்தை தரிக்கக்கூடாது. இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள்லாம் கூட ஏதோ ஒரு விவாக காலங்கள், சில விசேஷமான விரதங்கள், இல்லை ஒரு தீட்சை முதலானவற்றுக்கு தான் தரிக்கணுமே ஒழிய நித்தியப்படியில் எதுவும் கிடையாது. வெள்ளை வஸ்திரம்தான் தரிக்க வேண்டும். அதில் கரை இருக்க வேண்டும். நல்ல வஸ்திரமாக, சுத்தமான வஸ்திரமாக இருக்க வேண்டும். இந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னா, தசஹஸ்தாயதம் வஸ்திரம் பஞ்சதாலம் சுவிஸ்திருதம்னு போட்டிருக்கு. இப்போ இந்த கீழே தரிக்கக்கூடிய வஸ்திரத்துக்கு அந்தரியம்னு பேர், மேலே கட்டிக்கொள்வதற்கு உத்தரியம்னு பேர். உள்ளே கௌபீனம் தரித்து கொண்டு அதற்கு மேலே அந்தரியத்தை தரிக்க வேண்டும். அதாவது இடுப்பிலே கட்டி கொள்ளக்கூடிய வஸ்திரம். இது 10 முழம் அளவு இருக்க வேண்டும்னு ஸ்மிருதிகள் கூறுகிறது. உத்தரியம் 6 முழம் அளவு இருக்க வேண்டும்னு கூறுகிறது. அதுதான் 10க்கு 6 வேஷ்டி என்று இன்னைக்கு கூறுகிறார்கள். இந்த வேஷ்டியை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், முதல்ல நம்முடைய யஜ்ஞோபவீதத்தை காதிலே சுற்றி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அப்படி சுத்திண்டு தான் வஸ்திரம் கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பஞ்சகச்சம் கட்டிக்கொள்வதற்கு முன்பாக கௌபீனம் தரித்து கொண்டு இந்த 10 முழம் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு தரிப்பது அப்படின்னு ஒரு கிரமம். இந்த பஞ்சகச்சம் தரிக்கும் பொழுது பொதுவாக என்ன சொல்லுவார்கள்னா, சிவப்பு அந்த நிறம் கீழே வர மாதிரி, அந்த கரையிலே சிவப்பு நிறம் இருந்தால் அந்த சிவப்பு நிறம் கீழே வர மாதிரி தரித்து கொள்ள வேண்டும்னு ஒரு மரபு இருக்கிறது பூர்வாச்சாரியர்களிடத்திலே. இது எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா பராசரர் கூறுகிறார், தக்ஷிணோத்தரையோ கட்டியோகோ கச்சம் பத்னாதி வை த்விஜா நாபௌச்ச வாமகுக்ஷௌச்ச புருஷ்டே சைவ யதாக்கிரமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கச்சம் அப்படின்னா ஒரு முடிச்சு மாதிரி, ஒரு சொருகிறது அப்படின்னு வைத்து கொள்ளலாம். இந்த வேஷ்டியை எங்கெங்கே நாம் சொருகி கொள்ள வேண்டும் அப்படின்னு 5 இடங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதுக்கு பஞ்சகச்சம் என்ற பெயர் வருகிறது. அதாவது இடுப்பினுடைய 2 பக்கம், முதல்ல வஸ்திரம் கட்ட தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். முதல்ல வஸ்திரத்தில் இடுப்பிலே 2 புறமும் வைத்து அந்த இடத்திலே அதை சொருகி கொண்டு இறுக்கி கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் பின்புறம் முதுகிலே கச்சத்தை, அந்த பின்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல பின் கச்சத்தை சொருகி கொள்வார்கள். அப்புறம் முன்புறம் 10க்கு 6 வேஷ்டி இருக்கும் பொழுது நாபி இருக்கிறதே, அதாவது தொப்புள், அந்த நாபிக்கு 2 புறமும் நாபியிலே ஒரு முறை சொருகி கொள்ள வேண்டும். அதை மற்றொரு முறை எடுத்து இடதுபுறமாக மற்றொரு தடவை சொருகி கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் சேர்த்து தான் 5 கச்சங்கள் அப்படின்னு கணக்கு. நல்ல ஆச்சாரமாக இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நீங்கள் பார்த்திருந்தீர்களாகில் அவர்கள் கட்டி கொண்டிருப்பார்கள். அந்த கச்சத்திலே இடுப்பிலே வி மாதிரி ஒரு ஷேப்பில் வந்திருக்கும். இது நாபியிலே ஒரு முறை சொருகி இருப்பார்கள் கச்சத்தை. அதற்கப்புறம் மறுபடி அதை எடுத்து இடது இடுப்பிலே ஒரு முறை சொருகி இருப்பார்கள், அந்த இடது வயிற்றுக்கு கீழ்ப்புறம். இப்போ இது 5 இடம், 2 இடுப்பிலே, பின்புறம் நாபிக்கு கீழே, அதற்கு அருகிலே இடதுபுறமாக, ஆக 5 இடத்திலே சொருகப்படுவதினாலே இதற்கு பஞ்சகச்சம் என்று பெயர் வருகிறது. இதற்கு மேலே உத்தரியத்தை தரிக்க வேண்டும். இதுதான் வஸ்திரம் அணிந்து கொள்ளக்கூடிய முறை. இதில் என்னென்னா, வைதிக கர்மங்களை பின்பற்றும் பொழுது, வைதிக கர்மங்களை செய்யும் பொழுது தைத்த துணி, அதாவது தைச்ச துணி போட்டுக்கொள்வதற்கு அனுமதி இல்லை. ஆகையாலே அந்த சமயத்திலே முடிந்த அளவுக்கு கௌபீன தாரணம் பண்ணி கொண்டால்
அந்த வைதிக கர்மம் நல்ல வகையிலே முடிக்கப்பெற்றதாக அமையும். பெண்களுக்குன்னு பார்த்தோமாகில் திருமணம் ஆகியிருந்தால் மடிசார் அணிந்து கொள்ளுதல்னு சொல்கிறார்கள். அதாவது கச்சம், அவர்களுக்கும் இந்த கச்சம் தரித்து கொள்ளுதல் என்பது உண்டு. அதுவும் ஒரே வஸ்திரத்தினாலே. நமக்கு எப்படி அந்தரியம் உத்தரியம்னு 2 உண்டோ, அவர்கள் இடுப்பிலேயே 2 வஸ்திரங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கக்கூடிய ஸ்திரீகள், அவர்களை பற்றி முதல்ல சொல்லிவிடுகிறேன். அவர்கள் இடுப்பிலே உள்ளே ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அதற்கு மேலே தான் புடவையை அணிந்து கொள்ள வேண்டும். அந்த புடவை 9 கஜம் இருக்கும்னு பொதுவாக பெரியோர்கள் அப்படி தான் கட்டி கொண்டு வருகிறார்கள். இந்த 9 கஜம் புடவை இருக்கிறதே, அந்த புடவையே இடுப்பிலே சுற்றி கொண்டு அதிலேயே கச்சமும் கட்டி கொண்டு அதையே மேலே உத்திரியம் போலே மேலாக்குன்னு சொல்ல மாதிரி அதையும் போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரே வஸ்திரத்திலே இதை பண்ண வேண்டும். அதாவது அவரவர்கள் குடும்பத்திலேயே வழக்கம் இருந்திருக்கும் கச்சத்தை எப்படி கட்டிக்கொள்வதுன்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவசியம் கட்டிக்கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்திரீகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த கச்சம் இல்லாமல், இப்போ ஸ்திரீகளுக்கு கச்சம்னா இந்த மடிசார் கட்டிக்கொள்ளக்கூடிய முறை, அது இல்லாமல் எந்த ஒரு வைதீக கர்மமும் பண்ணவே கூடாது. முக்கியமாக எம்பெருமானுக்கு தளிகை பண்ணும்பொழுது, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்பொழுதாவது எப்பொழுதுமே கச்சம் கட்டி கொண்டு தான் இருக்க வேண்டும். இந்த சமயத்திலேயாவது, இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆஃபீஸ் போகிறா எல்லாரும் எப்படியோ இருக்கா, ஆகையாலே இந்த காலத்திலே அந்த சமயத்திலேயாவது கோவிலுக்கு போகும்பொழுது இந்த காலங்களிலேயாவது இந்த கச்சத்தை தரித்து கொள்ள பழக வேண்டும். எப்படியும் எப்படி வேணால் நாம் இருக்கலாங்கிறது கிடையாது. ஏன்னா சாஸ்திரத்துப்படி வாழணும்னா சாஸ்திரம் நமக்கு கஷ்டமானதை சொல்லாது. நமக்கு சாஸ்திரம் ஒன்று சொல்லித்து அது நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு நன்மையைத்தான் ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை நம் மனதிலே முதல்ல வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் சில விஷயங்கள் கஷ்டமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏன் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, ஏன் சொல்கிறது, நமக்கு ஏதோ ஒரு வகையில் அது நன்மை தரப்போகிறது அப்படிங்கிறது. அது சாதாரண மனிதர்களுக்கு, அதுவும் பிரபன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுக்கு இப்படி இருந்தால்தான் பிடிக்கும் அப்படின்னு வாழ வேண்டும். ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு ட்ரெஸ் கோடுன்னு சொன்னால் அவர்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அப்போ தான் எனக்கு வேலை கொடுப்பாங்கிறதுனால நாம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயிலையும் எவ்வளவோ உடைகளை போட்டுட்டு நாம் சுற்றின்னு இருக்கோம். இப்போ எம்பெருமானுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டாமா? பகவானுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், பகவானுக்கு இந்த உடை உடுத்தி கொண்டால் தான் பிடிக்கும். ஆனால் இதை சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்லுவார்கள்னா, எம்பெருமான் இதெல்லாம் பார்க்கறதில்ல, மனசில் தூய பக்தி இருந்தால் போகும், இந்த என்ன உடை தரித்து கொண்டிருக்கிறான், எப்படி இருக்கிறான், இதெல்லாம் எம்பெருமான் பார்க்கறது இல்லை அப்படின்னு கூட பல பேர் சொல்லுவதுண்டு. ஆனால் உண்மை என்னென்னா, எம்பெருமானுக்கு பிடித்த மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் மீது எனக்கு பக்தி இருக்குங்கிறத நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்வோமே. இப்போ ஒரு தாய் இருக்கிறாள். அந்த தாய் தன்னுடைய அந்த குழந்தைக்கு தினமும் பிடிக்காததோ ஏதோ ஒரு தளிகை பண்ணி வைக்கிறாள். அந்த குழந்தைக்கோ தினமும் பிடிக்கவே இல்லை. அந்த குழந்தை தினமும் சொல்கிறது, இது பண்ணாத, எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த தாய் அதை எதுவுமே கேட்கல. அவள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. இந்த குழந்தையோட பேசுறது கிடையாது, இந்த குழந்தைக்கு பிடிச்சதை பண்ணுறது கிடையாது, இந்த குழந்தைக்கு வேண்டுங்கிறத பார்த்து எதுவுமே பண்ணலை. அவள் மாட்டும் இருக்கா, இந்த குழந்தை மாட்டும் இருக்குது. ஒரு 10 நாள் கழித்து அந்த குழந்தை போய் அந்த தாயிடம் கேட்டது, உனக்கு என் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு. இப்போ அந்த தாய் சொன்னால், உன் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் பண்ணாதான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதுக்கு ஒன்றுமே புரியாது. பாசம் இருந்தால் இதெல்லாம் தானாகவே வருமே தவிர, இதையெல்லாம் ஒருத்தர் வற்புறுத்தி இதெல்லாம் செய்யாமல் இருந்து பாசம் இருக்குங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்? அப்படித்தானே அந்த குழந்தைக்கு தோணும். அந்த மாதிரி தான் எம்பெருமானை பொறுத்தவரை, எம்பெருமான் மீது நமக்கு பக்தி இருந்ததுன்னா இது எம்பெருமான் சொல்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை சாஸ்திரத்து மேலே முதல்ல வரும். சாஸ்திரங்கிறது பகவத் ஆக்ஞை அப்படிங்கிற நம்பிக்கை முதலிலே எழுந்து இதை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நம் மனதிலே வரும். அதுதான் உண்மையான பக்தியை தவிர, சாஸ்திரங்களை எதிர்த்து கொண்டு சாஸ்திரங்களை கடைபிடிக்காமல் பண்ணக்கூடிய பக்தி எப்படிப்பட்டதுன்னு எம்பெருமான் தானே சொல்கிறான். அவன் வைஷ்ணவனே கிடையாதுங்கிறான். இப்போ ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய ஆணைதான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் எல்லாமே. இந்த ஆணையை கடந்து எவன் ஒருவன் செல்கிறானோ அவன் என் மீது எவ்வளவு ஒரு பக்தி கொண்டு இருந்தாலும் அவன் வைஷ்ணவனே கிடையாதுன்னு எம்பெருமான் சொல்கிறான். ஆகையாலே ஒருவன்
வெறும் மனசிலே மட்டும் பக்தி வைத்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனதிலே பக்தி இருந்தால் அதை வெளிக்காட்டுவதற்கு தயங்க வேண்டிய தேவை என்ன? ஒன்றும் இல்லையே. நம்முடைய சௌகரியத்திற்காக நாம் கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றி கொள்கிறோமே தவிர இந்த மாதிரியான சாக்கு போக்குகள் சொல்வது ஒருபோதும் எடுபடாது. ஆகையாலே முடிந்தவரை, ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுங்கிறத இங்கே பாருங்கோ. கச்சஹீனேன எத்கர்ம குறியாத்தன் நிஷ்பலம் பவேத். இப்போ கச்சம் இல்லாமல் ஒரு கர்மத்தை, திருவாராதனமே எடுத்துக்கோங்கோ, சந்தியாவந்தனமே எடுத்துக்கோங்கோ, எது ஒன்றும் கச்சம் இல்லாமல் பண்ணால் அது நிஷ்பலம். இதுவும் கோவிலுக்கு போகும்பொழுது திருமணமானவர்கள் கண்டிப்பாக கச்சம் கட்டி கொண்டு தான் போக வேண்டும். கச்சம் இல்லாதவர்களை கண்ணாலே பார்த்தால் கோவில் முதலான பொது இடங்களிலே கட்டின வஸ்திரத்தோடு குளிக்க வேண்டும்னு சொல்கிறது சாஸ்திரம். அந்த மாதிரி பிறருக்கும் அது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நமக்கு மட்டும் தோஷம் இல்லை, பிறருக்கும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகையாலே முடிந்தவரை நாம் இதை கடைபிடிக்க முயற்சிப்போம். பெண்களை பொறுத்தவரை உத்தரிய கச்ச ஹீனாயா நக்னாஸ்யுர் கர்மகரிஹிதா என்று சேஷ சம்ஹிதையிலே எம்பெருமான் தானே சொல்கிறான். இப்போ மேலாப்பு, கீழே கச்சம், இது ரெண்டும் இல்லாத ஒரு பெண், அவள் என்ன ஒரு தளிகை பண்ணி சமர்ப்பித்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அவளை சாஸ்திர திருஷ்டியில், சாஸ்திரம் எப்படி பார்க்கும்னா கச்சம் இல்லாதவள் வஸ்திரமே இல்லாதவளாகத்தான் பார்க்குமே தவிர, நக்னையாகத்தான் பார்க்குமே தவிர வஸ்திரம் தரித்து கொண்டவளாகவே பார்க்காது. ஏன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும்னு எம்பெருமான் கூறும்பொழுது நாமும் அப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நம் மனதிலே நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் வஸ்திரம் அணிந்து கொள்ளக்கூடிய பிரக்கிரியை. வஸ்திரம் அணிந்து கொண்ட பிறகு கால்களை கழுவிக்கொண்டு ஆச்சமனம் பண்ண வேண்டும். அதாவது புருஷர்களுக்கு சந்தியாவந்தன காலங்களிலே ஆச்சமனம்லாம் சொல்லி கொடுத்துருப்பார்கள். ஸ்திரீகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரணவம் இல்லாமல், இந்த பிரணவம் இல்லாமல் அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா என்று கையிலே சிறிதளவு தீர்த்தம், இப்போ ஒரு சொட்டு தீர்த்தத்தை விட்டு அச்சுதாய நமஹான்னு சொல்லி, அனந்தாய நமஹான்னு சொல்லி, கோவிந்தாய நமஹான்னு சொல்லி 3 முறை அதை பருகுதல். இதுக்கு தான் ஆச்சமனம், ஸ்திரீகளுக்கு உண்டான ஆச்சமனம். இதை அவர்கள் பண்ண வேண்டும். வஸ்திரத்தை தணித்து கொண்டு கால்களை கழுவிக்கொண்டு இதை பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரம். கன்னியா பெண்களுக்கு இந்த கச்சம் கிடையாது. அதே மாதிரி ரித்து காலத்திலே 3 நாள் இருக்கும் பொழுது இந்த கச்சத்தை தரித்து கொள்ள வேண்டாம். இரவு படுத்து கொள்ளும் பொழுதும் இந்த கச்சங்கள் தேவையில்லை என்று அனுஷ்டானங்களிலே காண்கிறோம். ஆக சதனுஷ்டான தர்ப்பணத்திலே பொதுவாக வஸ்திரத்தை குறித்து இருக்கக்கூடிய தர்மத்தை எல்லாம் இங்கு அடியேன் தெரிவித்தேன். இதில் முடிந்த அளவுக்கு நாம் கோவிலுக்கு போகும்பொழுது, பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யும் பொழுது, பெருமாள் திருவாராதனத்திற்காக தளிகை செய்யும் பொழுதும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்கிறேன். மேலே அடுத்தது திருமண் காப்பு தரித்து கொள்ளுதல் முதலானவற்றை தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.